தேவையில்லாமல் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அப்படியே வம்பிடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயமோ இல்லை அவசியமோ எங்கிருந்து? அவருடைய பணம், அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிறதுக்காக எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏறி போயிட்டீங்கன்னு அவசியம் கிடையாது. அஜித் ரசிகர்களை வம்பிழுத்தாச்சு. அடுத்து அதான் வெயிட் பண்ணிருக்கேன், சிவகார்த்திகேயனை யார் வம்பிழுப்பாங்க, சூர்யாவை யார் வம்பிழுப்பாங்க அப்படின்னு. சீமான் அவர்கள் அவர் பிரச்சாரத்துக்கே போகலனாலும் அவர் வீட்டிலே இருந்தாலும் இந்த 4% 5% அது வந்து தான் பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். ரஜினி அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை அப்படிங்கிறத போட்டிருக்காரு. ரொம்பவே பரபரப்பாக அந்த விஷயம் 2-3 நாளாகவே போய்கிட்டே இருக்குது. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசிய விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு தலைவர்களுமே பேசியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களில் தொடங்கி பல்வேறு தலைவர்கள் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள். அந்த அறிக்கையில் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல வராரு? இது எதனால் இவ்வளோ பெரிய வீரியம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதில் உள்ளே பார்த்தா தான் தெரியும். தேர்தலுக்கு போங்க, தேர்தலில் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கிறது தான் ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன். இது உண்மையிலே தேவையில்லாத வேலை ஆதவர்ஜுனா அவர்களுக்கு. அந்த மீட்டிங்கு வேறு ஏதோ ஒரு மீட்டிங்கு. அங்கே இவருக்கு ஒரு அப்சஷன் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் திமுகவை இழுக்கிற ஒரு அப்சஷன் இருக்குது. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக நீங்கள் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி யாருக்கும் பெருசாக கவலை கிடையாது. உங்களுடைய அரசியல் எதிரி திமுக, உங்களுக்கு திமுகவோட ஸ்கோர்ஸை செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. தேவையில்லாமல் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் அரசியலில் பெரிய அளவில் வராமல் இருந்திருக்கலாம். அவருக்கு அரசியலில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரில் இன்றைக்கும் அவர் மட்டும்தான். அந்த சிம்மாசனம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமான சிம்மாசனம். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகரை தேவையில்லாமல் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அப்படியே வம்பிடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயமோ இல்லை அவசியமோ எங்கிருந்து வந்தது? அந்த சப்ஜெக்டாவது ரஜினிகாந்த் அவர்களோட தொடர்பு இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்கள் போனது என்ன, போதைப் பொருள் ப்ளஸ் அந்த சென்சஸ்ஸு இது போன்ற விஷயங்களுக்கு போயிட்டு அங்கே ரஜினிகாந்த் எங்கே வந்தாருன்னு எனக்கு முதல்ல தெரியல. ரெண்டாவது, தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா மற்றும் பலர் விஜய் அவர்களை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு, விஜய் அவர்களை எலிவேட் பண்ணுவதாக நினைத்து கொண்டு மற்ற சூப்பர் ஸ்டார் மற்றும் மற்ற உச்ச நட்சத்திரங்களின் ரசிகர்களை அந்நியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொது மேடையில் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் விஜயை எலிவேட் பண்ணிட்டு பேசிட்டு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜய் பாருங்கள், நம்ம தலைவர் 250 கோடி விட்டுட்டு வந்திருக்கிறாரு, மற்றவங்க மாதிரி பைக் ரேசிங்க்கு போகல. பைக் ரேசிங்க்கு போகிறதுக்கும் உங்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவருடைய பணம், அவர் சம்பாதிச்ச பணத்தில் அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிறதுக்காக எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் இறங்கி போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏறி போயிட்டீங்கன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு, நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவருக்கு வேறு ஏதோ பேஷனு, அவர் சம்பாதிச்ச காசில் அவர் போய் பைக் ரேஸ் பண்ணுறாரு, வேறு ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க வம்பு இழுக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையாக போய் வம்பு இழுக்கிறாங்க. இதை வேணும்னு செய்கிறாங்களா, இல்லை தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவர் ஆதவர்ஜுனா ரஜினி ரசிகர்களை வம்பு இழுக்கிறாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அஜித் ரசிகர்களை வம்பிழுக்கிறாரு. இன்னும் சூர்யா ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்களை யார் வம்பிழுக்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க அஜித் ரசிகர்கள், இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் ஓட்டர்ஸில் பெருமளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் இதெல்லாம் பெர்செப்ஷனுங்க. நீங்கள் எல்லாரையும் போட்டு வம்பிழுக்கிறீங்களே, ஏன் வம்பிழுக்கணும்? நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி பேசிட்டு போங்க, உங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி பேசிட்டு போங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இவங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லாததுனால தான் எப்போ
பார்த்தாலும் ஒன்று திமுகவை கடிச்சு வைக்க வேண்டியது, இல்லை அதிமுகவை கடிச்சு வைக்க வேண்டியது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேடைகளில் பேசுறதுக்குன்னா உங்களுக்கு வேற எந்த விஷயமும் இல்லை, வேற எதுவுமே இல்லையே. இஷ்யூஸ் இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும்ல. அவங்க ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாங்க. அந்த மேடையில் சொல்ல வேண்டியதானே, நாங்கள் 2500 பணம் கொடுக்குறோம் மாதம் அப்படின்னு. ஏன் சொல்லலை? ஏன்னா பெருமளவில் வரவேற்பு இல்லை. ஏன்னா திராவிட கட்சிகள் செய்யக்கூடிய அதே விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ மாற்றம் எங்கேருந்து வந்ததுன்னு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணாருங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு இந்த பதில் தேவையா அவங்களுக்கு? காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பொறுங்க, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான். அது விஜய் அவர்களுக்கு உண்மையிலே மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்தால் ஜெயிக்க போகிறாரு, அவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு. இதெல்லாம் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே நீங்கள் தான் பிரதான சக்தி மாதிரி. விஜய் அவர்கள்கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லைங்க. விஜய் அவர்கள்கிட்ட கூட இவ்வளவு பெரிய ஆட்டிடியூட் ப்ராப்ளம்லாம் நான் பார்க்கல. விஜய் பேசக்கூடியதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் பேசக்கூடியதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு. இப்போ திமுகவில் ஒரு பொன்முடி அவர்களோ மற்றவங்களோ பேசுகிறாங்கன்னா அவங்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் 4 முறை 5 முறை ஜெயிச்சு அவங்கெல்லாம் மேடையில் எவ்வளவு பேசினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. ஆதவ அர்ஜுனா எத்தனை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு? அவர் ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கிறாரா? விஜய் அவர்கள் கேள்விகள் கேட்கலாம். ஏன்னால் அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சி தலைவராக அந்த கட்சியை அவர் வழி நடத்துகிறார். அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது. அவரோட ஃபோட்டோவை வச்சு ஏகப்பட்ட ஒரு 100 பேரோ 150 பேரோ அவர் ஃபோட்டோவை மட்டும் பயன்படுத்தி கவுன்சிலர்களாக ஆயிருக்கிறாங்க. அதனால் அவர் பேசுறது வேற, அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் பேசுவது வேற. அடிப்படை கேள்வி, அன்னைக்கு என்ன பண்ணார் ரஜினிகாந்த், அவ்வளோதான். இது தேவையா? இந்த சப்ஜெக்டே எதனால வந்துச்சுன்னு தெரியல. இல்லை, இந்த சப்ஜெக்ட் வேணும்னு ஏதாவது வம்பு இழுக்கிறாங்க. இல்லை, இதில் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. பலன் கிடையாது, ஓகே. பட்டு முக்கியமான இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் ஆகுதுல்ல. ஓ, டைவர்ஷனுக்காக முக்கியமான இஷ்யூஸ்லேருந்து டைவர்ட் ஆயிடுச்சுல்ல. ரைட். தாவேக்கா என்ன பண்ணுது? தாவேக்கா கூட்டணிக்கு போதா? தாவேக்கா தனித்து நிற்க போதா? தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கை எப்போ வரும்? விஜய் அவர்கள் எப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரு? உங்கள் வேட்பாளர் பட்டியல் எப்போ வரும்? எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. அதனால் இதெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நம்ம மேலே பழிய போட வேண்டியது. பாருங்கள், ரஜினிகாந்தோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மீடியா இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டிட்டாங்க. மீடியா பேச்செல்லாம் கேட்டுட்டாங்க, ரஜினிகாந்த் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்னா அது எல்லாருமே எங்களை தவிர வேற யாருமே சரி கிடையாது. ஆல் த விஸ்டம் இஸ் பெஸ்டோட் அப்பான் அஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோலியர் தேன் கவ் தோ ஆட்டிடியூட் எடுக்கிறாங்க. அது நியாயமே கிடையாது. ஆனால் இப்போ அவங்க கூட்டணி பற்றி பேசுனதுனால என்டிஏ கூட கூட்டணி கிடையாது, தனித்து தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு செயற்குழு மீட்டிங்கில் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் 234 தொகுதியிலுமே கேரட்ஸ் போட போகிறாரு. முக்கியமாக ஒரு சிலர் ஒரு தொகுதியில் நிற்பாங்கன்ற தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக வரலனாலுமே இவர் பெரம்பூரில் நிற்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வில்லிவாக்கத்தில் நிற்க போகிறாரு, புசியான் டிநகரில் நிற்க போகிறாரு அப்படின்னு செய்திகள் பார்க்குறோம். இந்த தகவல்கள்லாம் உண்மையாங்கிறத தாண்டி இப்படி அவங்க தனித்து போட்டியிட தயாராயிட்டாங்க நம்ம எடுத்துக்கலாம். அவங்க தனித்து தான் போட்டியிட போறாங்க. நேற்று இரவே தெரிஞ்சு போச்சு. எப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள், எல் முருகன் அவர்கள், அதற்கு அடுத்தபடியாக இபிஎஸ் 3 பேரும் ஆதவ அர்ஜுனாவை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்களோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஏதோ பேக் சேனலில் நடந்துக்கிட்டு இருந்தது. பேக் சேனல் சக்ஸஸ் ஆகலைன்ன உடனே சரி ஓகே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, கோஹெட். அப்படி தான் அரசியல் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நேற்றே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது அலையன்ஸ்லாம் நடக்க போதில்லை அப்படிங்கிறது. நேற்று இவர் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கட்சி சொல்கிறதுக்கு முன்னால் நேற்று அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க அந்த செயல்பாடுகளை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரஜினி அவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அப்படி தான் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இதில் நீங்கள் ரஜினியை கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா பண்ணலாம். பட் நீங்கள் தேவையில்லாமல் வம்பு எடுத்தீங்க. வம்பு என்னை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசலான்னா நியாயமாக இருக்காதுன்னு அவர் பதில் கொடுத்துருக்காரு. இந்த விஷயத்தில் ரஜினி அவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது. இப்போ அவங்க தனித்து போட்டியிடுறாங்கிறது தயாராயிட்டாங்க. அவங்க எப்பவுமே தனித்து தாங்க போட்டிடுவாங்க. அவங்களும் சும்மா ஜாலியா உட்கார்ந்து ராமதாஸ் ஐயா அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் போய் அவரை மீட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அது வேறங்க.
ராமதாஸ் அவர்கள்கிட்ட போகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பெருமளவில் வந்து கூட்டணி எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க ராமதாஸ் அவர்களுக்கு? 5 சீட்டு 10 சீட்டு கொடுப்பாங்களா இல்லை 20 சீட்டு கொடுப்பாங்களா? அவங்க தலைமையை ஏற்றுக்கிட்டு தானே அவர் வராரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே தாவேக்காவுக்கு. இப்போ இத்தனை நாள் பிரச்சனையாக இருந்தது வந்து பாஜகவுக்கு போக போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ பாஜகவுக்கு போக மாட்டாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவேக்கால இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதற்கேற்ற ஸ்பெக்குலேஷனை யார் எடுத்து விடுறது? பிஜேபி எடுத்து விட்டா டிவிக்கு லேப்டாப் தான் பண்ணாங்க. அந்த கூட்டத்தை யார் கூட்டினது வெள்ளிக்கிழமை? அந்த கூட்டத்தில் ஏன் கூட்டணி பற்றி பேசுகிறீங்க? கூட்டணியை பற்றி பேசிட்டு வெளியில் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது ஆமாம் இதெல்லாம் நாங்கள் பேசணும்னு சொன்னீங்கல்ல, இதுவும் மீடியா பிளான்ட்டா? அப்போ நீங்கள் எதுவுமே கரெக்டாகவே பண்ண மாட்டீங்க. கரெக்டாக பண்ணாததை இது தப்புன்னு சொன்னால் அதுக்கும் மீடியா தான் பிரச்சனை. ஆக மொத்தம் இது எப்படி இருக்குன்னா, இந்த 2012 ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் இந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பேசுவார்னா மை வே ஆர் ஹைவேன்னு பேசுவார். நான் சொல்கிறத கேளு, இல்லைன்னா கேட்காத, நான் சொல்கிறது மட்டும்தான் கரெக்டு, உலகத்தில் நாங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் வந்து நேர்மையானவங்க, எங்களை விட நேர்மையானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து ரொம்ப மெலோடவுன் ஆனது எப்போன்னா, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது, ஓட்டு கேட்டு மக்கள் ஃபஸ்ட்டு தேர்தலில் அவங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்தாங்க. அதன் பிறகு அவங்க வந்து வெளியில் இருந்தாங்க, திருப்பி மக்கள் வந்து வெற்றியை கொடுத்தாங்க. அந்த மக்கள்கிட்ட போக போக அப்போ தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து பக்குவப்பட்டார். இன்னொன்று, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து மக்களோடு மக்களாக இருந்த பார்ட்டி. இவங்க மக்கள்கிட்டயே போக மாட்டேங்கிறாங்க. இப்போ அன்றைக்கி ஒரு போராட்டம் பண்ணாங்க மெட்ராஸில் போன வாரம். அப்புறம் எங்கே போராட்டம்? ஒரு அரசியல் கட்சினா எப்பவும் லைம் லைட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், செயல்பாடுகளால் இருக்கணும், ரூமர்ஸால் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதிமுகவை பற்றி என்னென்ன செய்திகள் வருகிறது? எடப்பாடி அவர்கள் அவங்க கட்சிக்கு போகிறாரு, ஒரு இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிறாரு, இன்னொரு யூடியூப் சேனலுடைய ஆண்டு விழாவில் போய் கலந்துக்கிறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செயல்பாடுகள். அவர் வந்து ஈவெண்ட்ஸ்க்கு போகிறாரு, அங்கே போய் பேசுகிறாரு, அந்த கட்சியை உயிர் போட வச்சுக்கிறாரு, அந்த கட்சி பற்றின செய்திகள் வருது. அது பாசிட்டிவோ அது நெகட்டிவோ. திமுகவில் பாருங்கள், முதலமைச்சர் வந்து நேர்காணல் பண்ணுறாரு, முதலமைச்சராக இருக்கும்போது வேறு இடத்துக்கு போய் ஒரு 4 இடத்துல பார்க்குறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ தாவேக்கால மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? அவரும் நேர்காணல் நடத்தினாரு, போன வாரம் ஒரு நாள் நடத்தினாருங்க. அதுக்கப்புறம் எங்கே போனாருன்ற கேள்வியும் இருக்குல்ல. நான் விஜய் அவர்களையே கேட்கல, மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கிறது தான். உங்கள் கட்சியை பாசிட்டிவாக நியூஸில் வர வைக்கிறது அது உங்கள் கடமை தானேங்க. அதுக்கும் மீடியாவை தான் ப்ளேம் பண்ணுவீங்களா? அந்த போராட்டத்தில் நீங்கள் ரஜினிகாந்தை பற்றி பேசலன்னா இன்றைக்கி யாரும் பேச போதும் இல்லையே. நீங்கள் ஏன் ரஜினிகாந்தை பற்றி பேசுகிறீங்கிறதான அடிப்படை கேள்வி. அவர் என்ன பண்ணார்? ஏற்கனவே போய் அஜித் ரசிகர்களை வம்பிழுத்தாச்சு. அடுத்து அதான் வெயிட் பண்ணிருக்கேன், சிவகார்த்திகேயனை யார் வம்பிழுப்பாங்க, சூர்யாவை யார் வம்பிழுப்பாங்க அப்படின்னு. ஓகே சார், இப்போ சிபிஐ என்கொயரி போயிட்டுருக்கு. அடுத்து வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் ஆஜராகியிருக்காரு. இந்த வழக்கு எதை நோக்கி போகும்? அவங்களையும் தூக்கி விசாரிக்கிறாங்கங்கும்போது இது அவங்க பக்கம் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸாக இருக்குது. தாவேக்கால இருக்கவங்களுக்குலாம் பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். அது அந்த மாதிரி எடுத்துக்கணுமா நம்ம? அந்த மகிழ்ச்சியெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா பிஜேபி இப்போ தாவேக்காவும் அவங்களோட ப்ரெஷருக்கு ஈல்டாகலைன்னும் போது 2 திமுகவும் தாவேக்காவையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கூப்பிட்டுருக்கிறது என்னென்னா, விஜய் அவர்கள் கட்சி மீதும் தவறு இருக்குது, தமிழக அரசாங்கம் மீதும் தவறு இருக்கிறது, இதில் வந்து 2 பேருமே கல்பபிள் அப்படின்ற இடத்துக்கு 2 பேரையும் ஒரே இடத்துல தான் கொண்டு வந்து பிஜேபி சேர்ப்பாங்க. பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ அவங்க வந்து அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க, ஏன்னா அரசாங்கமாக இருக்காங்க, ப்ளஸ் அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க. அரசாங்கமே இல்லையே, செந்தில் பாலாஜி அவர்கள் அரசாங்கத்தில் எந்த பொறுப்புலையும் இல்லையே, அவர் இண்டிவிஜுவலாக தானே இருக்கிறார். அவர் ஒரு எம்எல்ஏ தாங்க, அவருக்கு வந்து அரசாங்க பொறுப்பு எதுவுமே கிடையாது. அவர் இண்டிவிஜுவலாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, அப்போ இதில் வேற எந்த தலையீடுகளும் இல்லாமல் தான் நடக்கும் கண்டிப்பாக. இனிமே அரசாங்கம் எதுவுமே இதில் பண்ண முடியாது. இந்த அரசாங்கத்துக்கு பாலிசி டிசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. இதில் கூட அவங்க ஏதாவது வந்து கோர்ட்டுக்கு போனோம்னா அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனோட பெர்மிஷன் வாங்கி தான் போனோம். செந்தில் பாலாஜி அவர் ஹேண்டில் பண்ணிப்பாரு, இல்லை திமுக அப்படிங்கிற கட்சி அவருக்காக பேசி அவருக்கு ஹேண்டில் பண்ணும், அதை பண்ணுவாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்க கூடாதுலாம் யாருமே சொல்லலையே. விசாரணை அமைப்பு கிட்ட ஏதாவது தகவல்கள் இருந்தால், அதற்கான எவிடன்ஸ் இருந்தால் கூப்பிட்டு விசாரிங்க.
இப்போ இதுக்கான முடிவை வந்து சீக்கிரமா சொல்லிடுவாங்க சார், ஏன்னா தேர்தல் வரப்போதுங்கும் போது இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது எலெக்ஷனுக்கு நடுவில் வரும், திருப்பி குண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இல்ல திரும்பவும் விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, அப்படி விசாரணைக்கு விஜய் அவர்களை கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிடுவாங்க, நடுவில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் வந்து 2 பேர் மேலேயும் தவறு இருக்குன்னு சொல்லலாம். அதை வச்சு பாஜகவும் அதிமுகவும் தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம், என்ன வேணுமானாலும் நடக்கலாம். கூட்டணியிலேயும் ஒரு சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கல சார். திமுகவில் வந்து இப்போ கம்யூனிஸ்டுகளும் சரி விசிகாவும் சரி அவங்க வந்து காங்கிரஸ் கொடுத்ததை விட அதிகமாக, காங்கிரஸ்க்கே நீங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அப்போ நாங்கள் கேட்கறத விட கொஞ்சம் அதிகமாக கொடுங்கன்ற ஒரு ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது. செல்வ பிறந்தைக்கு ஒரு பக்கம் எங்களை காட்டி எங்கப்பா சீட்டு வாங்குறீங்க, நீங்கள் வாங்குறத வாங்குங்க, எங்களை ஏன் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க, எப்படி போய் முடியும், செட்டில் டவுன் பண்ணிடுவாங்களா? இல்லை, லெஃப்ட் பார்ட்டிஸ் கேட்குறது வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. மக்கள்கிட்ட போகிறோம், மக்களுக்காக போராடுறோம், எல்லாம் பண்ணுறோம், எங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டு மக்களையே பார்க்காத காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குறீங்களேன்னு கேட்குறதுல நான் பெரிய நியாயத்தை பார்க்குறேன். நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் 28 சீட்டு வாங்குங்க, காங்கிரஸுக்கு 30 கொடுங்க. அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை சொல்லுங்கள். சாம்சங் விவகாரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை? அதே மாதிரி வேங்கை வயல் விவகாரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை? ஆணவ கொலைகளுக்கு எதிராக காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் எத்தனை? ஆணவ கொலைகள் நடக்காமல் பாதுகாக்க, அதாவது காதல் ஜோடிகள் யாருக்காவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் திருநெல்வேலி மாவட்ட சிபிஐ அலுவலகமும் சிபிஐஎம் அலுவலகமும் திறந்தே இருக்கும்னு சொன்ன சிபிஎம்க்கு நீங்கள் சீட்டு குறைக்கிறீங்க. எதுவுமே பேசாத காங்கிரஸுக்கு வந்து நீங்கள் சீட்டு அதிகரிக்கிறீங்கன்னா, சிபிஎம் கேட்குறதுல ஒரு இடத்துல நியாயம் இருக்குது, ஒரு இடத்துல அந்தந்த கட்சிக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க கேட்குறது என்ன, எங்களுக்கான அந்த 6 கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 25லேருந்து 28 கொடுத்தீங்க, எங்களுக்கு 6 அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், அதை குறைக்காதீங்கிறாங்க. அதில் மிகப்பெரிய நியாயம் இருப்பதாக நான் பார்க்குறேன். செல்வ பிறந்தகையை சொல்கிறது இல்லை, அவர் வேறு வழி இல்லைங்க. அவர் என்ன சொல்லுவார், அவங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம், 28 எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எல்லா கூட்டணிகளும் நடக்கலாம். இன்னும் வந்து பாஜகவில் இன்னும் அந்த ஸ்பெக்டக்கிள் ஆரம்பிக்கல. அங்கே பாருங்க, அங்கே ஆரம்பிச்சுன்னா அங்கே இன்னும் காமெடியாக இருக்கும், ஜாலியாக பேசுவாங்க எல்லாரும் வந்து. இதெல்லாம் நடக்குங்க, இதெல்லாம் எல்லா அலையன்ஸ்லையும் இருக்க தான் இருக்கும். இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. அட் த எண்ட் ஆஃப் த டே அலையன்ஸ் சீல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான், அது சீல் ஆகிடும். இப்போ சீமான் களத்தில் இருக்காரு. இப்போ அவர் வந்து வேட்பாளர்களை முதல்ல அறிவிச்சதே அவர் தான், அவர் தனிச்சுதான்றது கன்ஃபார்ம்டாக இருக்காரு. அவருடைய களம் வந்து இந்த வாட்டி எப்படி, அது 8%லேருந்து அதிகமாவாரா இல்லை கண்டிப்பாக குறைவாரா? ஏன்னா விஜயோட என்ட்ரிங்கிறது சீமானை பாதிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அது கண்டிப்பாக நடக்குமா சார்? சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 விதமாக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஒன்று வந்து சீமான் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய கொள்கை, அதாவது அந்த மண் சார்ந்த அரசியல் போன்ற விஷயம் அது புரியுதோ இல்லையோ, பட் அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்காக நான் ஓட்டு போடுறேன். அந்த ஆளுமை அவர்கிட்ட, அந்த தைரியம் பிடிச்சிருக்கு, தனித்து போட்டிடுறாரு. என்ன ஆனாலும் நாங்கள் தனித்து நின்று சண்டை செய்கிறோம் அப்படிங்கும்போது சண்டை செய்யணும். அந்த ஒரு கொள்கைக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வந்து இருக்கிறது, அது மாறவே மாறாது. சீமான் அவர்கள் வந்து அவர் பிரச்சாரத்துக்கே போகலனாலும் அவர் வீட்டிலே இருந்தாலும் இந்த 4% 5% அது வந்து தான் தீரும். அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட உண்மையிலே ஒரு கொள்கை கூட்டத்தை தமிழ்நாட்டில் வளர்த்து வைத்திருக்கிறார் சீமான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த கொள்கை ஏற்புடையதல்ல, அதையெல்லாம் நீங்கள் விவாதிக்கலாம். ஆனால் ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டம், அந்த கூட்டம் என்ன சொன்னாலும் அந்த கூட்டம் வருகிறது, காசு கொடுக்காம அந்த கூட்டம் வருது, அந்த கூட்டமாக பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு வராங்க. இதை ஒரே ஒரு பேரலல் வந்து திருமாவளவன் அவர்களுடைய விசிகா. இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கே மாநாடு நடத்தினாலும் அவங்க சோறு கட்டிக்கிட்டு வந்து மாநாட்டுக்கு வராங்க. மாநாட்டில் யாருக்கும் சோறு போடுறது கிடையாது. சோறு போடுறவங்கள யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை. அது மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் பண்ண வேண்டியதான். இங்கே என்னன்னா அந்த கொள்கை கூட்டம் வந்து தன்னுடைய தலைவனிடம் வேற எதையுமே எதிர்பார்க்கல. நீ பேசு, நான் கேட்க வந்திருக்கிறேன், நான் எனக்கு சோறு வேணுமா, நான் சோறு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற அந்த கூட்டம் வந்து இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில், வேற யாருக்குமே கிடையாது. இது ஒரு புறம்.
ரெண்டாவது செக்ஷன் வந்து சீமான் அவர்களுக்கு என்ன ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ்ல இருந்து வெளில வர பசங்க 18ல இருந்து கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்கும் அந்த பசங்களுக்கு வந்து சீமான் அவர்கள் போன்ற ஒரு ஃபியரி ஸ்பீக்கர், ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறது, இதெல்லாம் அந்த வயசில் பிடிக்கும். ஸோ அவர் பேசுகிற கொள்கைகள், அவங்க என்னென்னா வந்து ஏன் புது கட்சிக்கு போடக்கூடாது, ஏன் வந்து திமுக அதிமுகவுக்கே போகணும், தே ஆர் ஓல்ட் பீப்புள், அப்படி தான் அந்த வயசில் யோசிக்க தோணும். ஸோ அவங்கெல்லாம் சீமான் அவர்களுக்கு வந்து அப்படியே போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இன்னும் கொஞ்சம் திரைக்கவர்ச்சியோடு இருக்கக்கூடிய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. வைப் பண்ணலாம், நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வைப் பண்ணுறதுலாம் நான் கிண்டலாக சொல்லலை. இப்போது இந்த அன்னைக்கு சொன்னார்ல விஜய் அவர்கள், என்னது ஓம் சக்தி பராசக்தி என்னமோ சொன்னார்ல, சின்ன பசங்க சொல்கிறது, இதெல்லாம் நமக்கெல்லாம் வந்து என்னை போன்ற 40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இது பெருமளவில் வந்து என்ன இது இன்னமும் இந்த மாதிரி எதுகை மோனையில் பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். அவங்க வந்து இதை வந்து காலேஜில் பேசுவாங்க, ஏதாவது பஸ்ஸில் போகும்போது பேசுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுற அந்த செக்ஷனுக்கு வந்து விஜய் கூட போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கவர்ச்சி அதிகமாக இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே வந்து பயங்கரமாக நீங்கள் வைப் பண்ணலாம். ஸோ விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள், இல்லை வந்து விஜய் வந்து சீமானை விட ஒரு பிகர் ஸ்டார், என்ன சொல்கிறது, அந்த அட்ராக்ஷன் பாயிண்டில் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அட்ராக்ஷன்னா நான் வந்து ஒரு லிட்டில் மீனிங்கில் பேசல. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவர் விஜய் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்புனால விஜய் அவர்களுக்கு போகலாம். அப்படி ஓட்டு போச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் அந்த யங் ஓட்டர்ஸும் பெருமளவில் இந்த முறை விஜய் அவர்களுக்கு போனாங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு செட்பேக் நிச்சயமாக இருக்கும். பட் ஆனால் அந்த கொள்கை கூட்டம் வந்து அவரோட இருக்கும். நான் நீங்கள் வந்து பாருங்கள், 1:30 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கடந்த 2024 தேர்தலில் நான் தேனியில் பார்த்துருக்கேன். 12:45 மணிக்கு கூட்டம் போடுறாங்க. வெயில் ஏப்ரல் மாதத்தில். ஆனால் வராங்க, இருக்காங்க, 200 பேர் நிற்கிறாங்க அவரை பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி வேறு எந்த கட்சிக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. 200 பேர் நிற்கிறாங்க பார்க்குறதுக்கு. அவர் வரப்போகிறது 3 மணிக்கு, 1 மணிக்கு 200 பேர் நிற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று வந்து ஊடக வெளிச்சமும் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். இங்கிலீஷ் மீடியாலாம் இப்போ தான் சீமான் அவர்களை ரெகக்னைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ வந்து தேர்தல் களத்தில் முக்கியமான பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்னைக்கு சார் இந்த தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு, எந்தெந்த தொகுதி வந்து எந்தெந்த கட்சிகளுக்குங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இன்னும் அதிமுகவில் சொல்லலை, பாஜகவுக்கு எவ்வளோ ஒரு கன்ஃபர்மேஷன் வரல, திமுகலையாச்சும் ஒரு ஐடியா வந்துருச்சு. அதெல்லாம் எப்போ சொல்லுவாங்க, இல்லை எப்போ சொன்னால் அவங்க பெட்டர் ஐடியா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்றைக்கி அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு நாளைக்குலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. திமுகவில் ஓரளவுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிருவாங்க. முடிச்சுட்டு சீட் ஐடென்டிஃபிகேஷன் போயிடுவாங்க. இது ஏன் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கலுக்கு நெருக்கத்தில் இதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு வேறு யாருக்காவது கொடுத்தா கூட பெரிய பிரச்சனை வராது. இப்போவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு வம்பாக இருக்கும். அறிவாலயம் வருவாங்க, அவை சண்முகம் சாலையில் ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போவாங்க, அப்புறம் பனையூருக்கு போவாங்க. இதெல்லாம் பிரச்சனைங்க, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ வந்து ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 4 பஸ்ஸில் ஒரு 300 பேரை கூட்டிகிட்டு வந்து ஹெட் ஆஃபீஸில் ஹெட் குவார்ட்டர்ஸில் நிற்க வச்சுருவார். அங்கே ஒரு போராட்டம், மீடியா அதை போடுவாங்க, அதுக்கு உட்காந்து பதில் பேசிகிட்டு இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னு கட்சிகள் நினைக்கிறாங்க. ஸோ அந்த வேட்புமனு தாக்கல் நெருக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சீட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்படியே எல்லாரையும் அவங்கள வந்து ஒரு பதற்றத்திலேயே வச்சுட்டு இருக்குது. பதற்றத்தில் வச்சுட்டு எல்லாம் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வேலை இருக்குப்பா, இதெல்லாம் பேசக்கூடாது, நீ இன்றைக்கி தான் வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்க பார்த்துக்கலாம், அவரும் யாரு நம்ம கட்சிக்காரன், இப்படி தான் கட்சிகள் இருக்கும். ஓகே, ஒரு ஹரிபரியில் முடிச்சு விட்டுறலாம், அப்படி தான் முடிப்பாங்க. சூட்டாக முடிக்கிறது தான் கட்சிகளுக்கு நல்லது. இல்லைன்னா உட்காந்து இந்த பஞ்சாயத்துங்களெல்லாம் உட்காந்து நீங்கள் தீர்த்துக்கிட்டு இருக்கணும், அப்படியே பேக் ஃபயர் ஆகிடும். அது வேறு இல்லை, பஞ்சாயத்துக்களை தீர்க்கறதுக்கு நேரம் வேணும்ல. நான் பிரச்சாரத்துக்கு போனால் இல்லை இங்கே உட்காந்து பஞ்சாயத்தை தீர்த்துக்கிட்டு இருப்பேன் நான். புரிஞ்சுக்க முடியுது சார். கண்டிப்பாக சார், இந்த மாதிரியான கலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காக, உங்கள் நேரத்துக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.